ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயம் முத்துப்பந்தல் திருவிழா. திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற புண்ணிய சிவத்தலம் பட்டீஸ்வரம் ஆகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 23வது சிவத்தலம் ஆகும் இந்த பட்டீஸ்வரம் திருத்தலம். இங்கு அருள் பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ பட்டீஸ்வரர் எனவும் தேனுபுரீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். அம்பிகை ஞானாம்பிகை என்றும் பல்வளை நாயகி என்றும் சிறப்பாக வழிபடப்படுகிறாள். இந்த பட்டீஸ்வரம் தலத்தின் தல விருட்சம் வன்னி மரம் ஆகும். தீர்த்தம் ஞான தீர்த்தம் என்ற கோடி தீர்த்தம் ஆகும். பட்டீஸ்வரம் திருத்தலத்தின் புராண பெயர்கள் சக்தி முத்தம், திருசக்தி முத்தம், தேவி வனம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றன. பட்டீஸ்வரம் ஆலயத்தின் சிறப்பு திருவிழாக்கள் முத்துப்பந்தல் திருவிழா, ரத்த சப்தமி திருவிழா, சோமவார வழிபாடு ஆகியவை ஆகும். தென்னிந்திய கட்டிடக்கலையில் மிகவும் சிறப்பாக கட்டப்பட்ட திருக்கோயில் பட்டீஸ்வரம் திருக்கோயில் ஆகும். சிவபெருமானின் வாகனமான நந்தியின் குலத்தைச் சேர்ந்த காமதேனுவின் 4 புதல்வியரில் ஒருவரான பட்டி என்ற கன்றுக்குட்டியால் பூஜிக்கப்பட்ட இறைவனே இத்தலத்தில் உள்ள சிவலிங்கம் ஆகும். முன்பொரு காலத்தில் இந்த தலத்தில் ஒரு சிவலிங்கத்தை காமதேனுவின் புதல்வியாகிய பட்டி உருவாக்கி தினமும் தன் பாலை சொரிந்து அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது. காமதேனுவின் புதல்வியாகிய பட்டி பூஜித்த திருத்தலம் என்பதால் இந்த திருத்தலத்திற்கு பட்டீஸ்வரம் என்று பெயர் வந்தது. பட்டி பூஜித்த சிவலிங்கம் பட்டீஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார். வடமொழியில் தேனு என்றால் பசு என்று பொருள். தேனுவாகிய பசு பூஜித்ததால் இந்த தலத்தின் இறைவன் வடமொழியில் தேனுபுரீஸ்வரர் என்றே இன்றும் அழைக்கப்படுகிறார். பார்வதி தேவி பூலோகத்தில் தவம் செய்ய ஏற்ற அமைதியான இடத்தை தேடி இங்குள்ள அரசவனத்தை அடைந்தார். அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் பார்வதி தேவிக்கு உதவி செய்யும் பொருட்டு மரம் செடி கொடிகளாக மாறி அம்பிகைக்கு நிழல் தந்து காவலும் புரிந்தார்கள். இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அம்பிகைக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார். எனவே இந்த தலம் தேவி வனம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோடை காலத்தில் ஒரு முறை திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு சிவபெருமானை தரிசிப்பதற்காக நடந்து வந்தார். அப்பொழுது சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு நன்றாக தரிசனம் தரும் பொருட்டு தனக்கு முன்பிருந்த நந்தி தேவரை சற்று விலகி இருக்குமாறு பணித்தார். இதனால் சிறுவனான திருஞான சம்பந்தர் எந்த தடையும் இன்றி இறைவனை நேருக்கு நேர் நின்று தரிசிக்க முடிந்தது. இந்த ஐதீகத்தின்படியே பட்டீஸ்வரம் திருக்கோயிலில் உள்ள நந்தி தேவர் நேராக இல்லாமல் சற்றே இடதுபுறமாக விலகி இருப்பதை இன்றும் நாம் காணலாம். இந்த பட்டீஸ்வரம் திருத்தலத்தின் மற்றொரு விசேஷமான சிறப்பம்சம் இந்த தலத்தில் உள்ள துர்க்கையம்மன். துர்க்கையம்மன் மிகவும் சாந்தமாக, சாந்த ஸ்வரூபிணியாக தன் சிம்ம வாகனத்தின் மீது நின்று 8 கரங்களுடன் அருள் பாலிக்கும் திருக்காட்சியை நாம் இந்த பட்டீஸ்வரம் திருக்கோயிலில் காணலாம். மேலும் இந்த பட்டீஸ்வரம் திருக்கோயிலில் அருள் பாலிக்கும் துர்க்கையம்மனின் இடது கீழ்கரத்தில் கிளி ஒன்று அமர்ந்திருப்பதை வேறெங்கும் இல்லாத விசேஷ வகையில் நாம் இன்றும் கண்டு சிறப்பாக தரிசனம் செய்யலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் முத்துப்பந்தல் விழா என்ற திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் முத்துப்பந்தல் அளித்து வரவேற்கும் நிகழ்ச்சி ஆகும். ஈசனே தன் பக்தனாகிய குழந்தை திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அளித்து வரவேற்கிறார் என்றால் அந்த திருஞான சம்பந்தரின் பக்தி எத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். திருஞான சம்பந்தரின் அவதாரம்
மற்றும் அவருக்கு ஈசன் அருள் புரிந்த வரலாறுகளை இப்பொழுது நாம் காணலாம். சீர்காழி பகுதியைச் சேர்ந்த சிவபாத ஹிருதயர் என்பவருக்கும் பகவதி அம்மையாருக்கும் திருமகனாக அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். இவர் முருகப்பெருமானின் அம்சமாகவே இன்றும் கருதப்படுகிறார். ஒரு முறை 3 வயது குழந்தையாக இருந்த சம்பந்தர் தன் தந்தையுடன் சீர்காழியில் உள்ள தோணியப்பர் கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்த குளத்திற்கு நீராடச் சென்றார். தந்தை குளத்தில் நீராடச் சென்ற பொழுது கரையில் நின்று கொண்டிருந்த சம்பந்தர் பசியின் காரணமாகவும் தந்தை நீரில் மூழ்கி வெகு நேரமாகியும் எழவில்லையே என்ற பயத்துடனும் அழ ஆரம்பித்தார். குழந்தையின் அழுகுரலை கேட்டு சிவபெருமான் அம்பிகை உமாதேவியை நோக்கி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து பசியை போக்குமாறு கட்டளையிட்டார். அதன்படியே அம்பிகை பார்வதி தேவி தன்னுடைய திருக்கரங்களால் பொற்கிண்ணத்தில் அமுத பாலை எடுத்து சிவன் அருள் நிறைந்த ஞான பாலாக அந்த குழந்தைக்கு புகட்டினாள். நீராடி முடித்துவிட்டு திரும்பிய ஞான சம்பந்தரின் தந்தையாகிய சிவபாத ஹிருதயர் குழந்தையின் வாயில் பால் வழிந்திருப்பதைக் கண்டு பதறிப்போனார். யார் உனக்கு பால் கொடுத்தது? யார் கொடுத்த எச்சில் பாலை நீ குடித்தாய் என்று கோபத்துடன் கேட்டு குச்சியை எடுத்து குழந்தையை அதட்டினார். அம்பிகை தந்த ஞான பாலை பருகி இருந்த 3 வயது குழந்தையான திருஞான சம்பந்தர் தந்தை கேட்ட கேள்விக்கு பதிலாக கோயில் கோபுரத்தில் எழுந்தருளியிருந்த ஈசனின் திருவுருவத்தை காட்டியபடியே தனக்கு பால் தந்தது யார் என்று கேள்விக்கு பதிலாக ஒரு பாடலையே பாடினார். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே என்று அழகாக திருஞான சம்பந்தரின் திருவாக்கிலிருந்து முதல் பாடல் வெளிவந்தது. இதன் மூலம் தனக்கு பால் தந்தவர்கள் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் அந்த அம்பிகையும் ஈசனுமேதான் என்று அழகாக தெளிவாக தன் தந்தைக்கு விளக்கிவிட்டார் திருஞான சம்பந்தர். அழகிய காதணியை அணிந்தவரும் காளையை தன் வாகனமாக கொண்டவரும் தூய்மையான வெண்மையான சந்திரனை சூடியவரும் சுடுகாட்டு சாம்பலை தன் உடலெங்கும் பூசியவருமாகிய இந்த சிவபெருமானே என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன். பிரம்மனால் பூஜிக்கப்பட்டு புகழ்பெற்ற பிரம்மாபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் தலைவன் இவரே. இவர்தான் எனக்கு பால் கொடுத்து அருளினார் என்று திருஞான சம்பந்தர் தன் தந்தைக்கு அழகாக பதிலளித்தார். 3 வயது குழந்தை அழகான தமிழில் அற்புதமாக பாடியதை கேட்ட அனைவருமே இறைவனின் அருளும் அம்பிகையின் அருளும் இந்த குழந்தைக்கு பரிபூரணமாக உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த குழந்தையை வணங்கினார்கள். சீர்காழியில் சிவபெருமானிடம் ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தர் தன்னுடைய 3ஆம் வயதிலேயே தன்னுடைய முதல் திருத்தல யாத்திரையாக திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திற்கு எழுந்தருளி அந்த கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஈசனை தரிசனம் செய்தார். அங்கு எழுந்தருளி இருக்கும் ஈசனை துதித்து பாடிய திருஞான சம்பந்தர் பதிகத்திற்கு ஏற்ப தன்னுடைய மென்மையான சின்னஞ்சிறு கைகளால் தட்டி தட்டி தாளம் போட்டபடி பாடினார். தொடர்ந்து கைகளால் தாளம் போட்டபடியே பாடியதால் குழந்தையின் கைகள் சிவந்து நோகுமே என்று கருதிய சிவபெருமான் சம்பந்தரின் மீது அளவில்லா கருணை கொண்டார். உடனே திருஞான சம்பந்தருக்கு ஓம் நம சிவாய என்ற திரு 5 எழுத்து மந்திரம் பொறிக்கப்பட்ட 2 பொன் தாளங்களை இறைவன் வழங்கி அருளினார். அந்த பொன் தாளங்களுக்கு தெய்வீகமான இனிமையான ஓசையை, அதாவது இசையை அன்னை உமையம்மை கொடுத்தருளினார். இதனாலேயே திருக்கோலக்கா திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்ற திருநாமம் இன்றும் வழங்கப்படுகிறது. சீர்காழியில் அம்பிகையிடம் ஞான பால் உண்ட சம்பந்தர் திருக்கோலக்கா திருத்தலத்தில் இறைவனிடம் பொன் தாளங்களை பெற்று அப்படியே தன்னுடைய சிறு வயதிலேயே பல சிவத்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டபடியே இறைவனை பாடியபடியே வந்தார்.
பதிகம் இப்போ ஓதுவா முதிகளால் பாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி நால்வர் திருவடிகள் போற்றி போற்றி 63 திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம். கடவுணர் நீவாள் கரைமேல் அருளன் சோலை நெல்வாயில் அருளியடிகள்தம் அருளே ஈரவாசனை தன்மே இளம்பிழையணிந்தயம் பெருவாசீனும் செல்வமும் ஏதார் சிதறல் தோழ செல்வதந்தாய் வாரி மாமலர் குஞ்சி வருணி மாமொழி கரைமேல் ஆறு சோலை அரசுரையடிகள்தம் அருளே பிறையடி சிவனென பேடி படிக்கலையாத மாறியல் தோழ செல்வ மணிகலந்து முந்தி வருகுரலி வாமழ்கு கரைமேல் அணிகலந்து அறத்துறையடிகள்தோ அருளே துண்ண ஆடை ஒன்று நுடுத்து தூயகன் நீரின ஒன்று கை கூடுவ தந்தார் பொன்னுமாமணி குந்தி ஒரு முரளி வாழு கரைமேல் அறத்துறையடிகள்தம் அருளே பெருகு குறிஞ்சி வெங்காற்று ஆடிய விமலன் என்று உருகி உருகினை கல்லார் ஒன்று கை கூடுவ தல்லார் முருகுறிஞ்சி பூஞ்சோலை அறப்புரையடிகள்தோ அருளே புறகு நீசடை கரந்த ஒருவன் குளிர்ந்து ஏற்றி பரவினை அறத்துறையடிகள்தம் அருளே நீலமாமணி மிடக்கு நீரணி சிவன் என பேரோ சீரமாந்தர்கள் அல்லார் சென்று கை கூடுவ தல்லார் போலமாமலர் குந்தி புரிகுணலி வாழு கரைமேல் ஆளும் தோலை நெல்வாயில்
பொன்மீது வடுகுடல் நீ வாழ்க கரையிலே அணங்கும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் அருளே சாக்கியப்படுவாரும் சமன்படுவார்களும் மற்றும் வாக்கியப்பட இல்லா பாவிகள் தொழசெல்வ தந்தாள் பூக்கமழ்ந்தே பொன்மீதே பொருகுணல் நிவாமழை கரையிலே ஆர்க்கும் சோலை வாயில் அறத்துறை அடிகள் அருளே கரையினார் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் அறையும் பூங்குகள் பரந்த அறத்துறை அடிகள் அருளே முறைமையார் கொண்ட பாடல் மொழியும் மாந்தம் வினை போல் பறையும் ஐயூர பிள்ளை பாட்டிலை பற்றும் சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள பெற்ற பேர் இதனால் இன்று எழுந்து அருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையே இதனால் எற்றைக்கும் திருவருளையே நன்றிகள் நெறிகள் அழுந்திய நாடு நற்றமிழ் வேந்தனும் உண்டு வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கோ மேன்மையும் படைத்தனம் என்பார். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது மாரன்பாடியிலே ஞானசம்பந்த பெருமான் வீட்டிருக்க திருநெல்வாயில் அறத்துறையில் இருந்த தொண்டர்கள் எல்லாம் சென்று கோயிலுடைய திருக்கதவை திறந்து பார்க்க அங்கே அழகிய ஒளி வீசுகின்ற முத்து சிவிகையும் ஓதுவாம்பட்டி கொடுக்கிறார். ரொம்ப நன்றி. இந்த திறந்து பார்க்கிறார்கள். சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெல்லாம். தொண்டர் ஆர்த்தனர், சுருதிகள் ஆர்த்தன, தொல்லை அண்டர் ஆர்த்தனர், அகிலமும் ஆர்ப்புடன் எய்த கொண்டல் ஆர்த்தன, முழவம் ஆர்த்தன, குழுமி வண்டு அரா பொறி மலர் மழை ஆர்த்தது வானம். இப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த காட்சி கிடைத்த மாத்திரத்தில் தொண்டர்கள் எல்லாம் போய் பார்க்கிறார்கள். இது என்ன அதிசயம்! கோயிலினை திருக்காப்பிட்ட பொழுது எந்த ஒரு பொருளும் கோயிலுக்குள்ளே இல்லை. ஆனால் இறைவன் கனவில் உரைத்தது போல இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது முத்துச்சிவிகையும் முத்துக்குடையும் பொற்சின்னங்களும் இருக்கின்றனவே என்று பார்த்த செய்தி இப்ப மாதிரி அப்ப ட்விட்டர், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்லாம் இல்லை. வாயினாலே சொல்லுகின்ற சொல் தான். அந்த வாய்ச்சொல் எங்கும் பரவ அங்கே பெரிய கூட்டம் வந்தது. இங்கிருந்து எல்லோரும் திருநெல்வாயில் அறத்துறையிலிருந்து மாரன்பாடி நோக்கி சென்றார்கள். அங்கே ஞானசம்பந்த பெருமானை அந்த பல்லக்கிலே ஏறும்படி செய்தார்கள். இவர்கள் ஏற செய்த பொழுது தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து இருந்தார்கள். தொண்டர்கள் எல்லாம் ஆட்டார்கள். முழவு வாசிக்கின்றவர்கள் முழவு வாசித்தார்கள். எல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமையே அங்கே பேசப்பட்டது. இப்ப என்னன்னா, அப்ப ராஜாக்கள்னா ராஜாக்கள் ராஜாதி ராஜராஜ மார்த்தாண்ட ராஜகுலத்துங்க
போல, அதாவது என்ன சொல்றது, முன்கூட்டியே கட்டியம் கூறுதல் என்பது ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் நிகழ்ந்தது. பாக்கி யாருக்கும் எந்த அடியாருக்கும் அது பெருமை இல்லை. ஞானசம்பந்த பெருமான் வருவது இந்த சிவிகை பெற்ற பிறகுதான் சைவத்தினுடைய பெருமையை உலகு சாற்ற அந்த பொற்சின்னங்களை ஊதி ஞானசம்பந்தன் வருகிறான் 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 பொய்ய ஞானசம்பந்தன் வந்தான் என்று ஊத பாலரா வாயன் வந்தான் என பிடிக்க சுனந்த முத்தமிழ் விரகன் வந்தான் என்று ஊத. இப்ப 3 மாதிரி இருக்கு. இப்ப ஞானசம்பந்த பெருமான் வந்துட்ட, சீவிகை மேலே அடியார்கள் தூக்கி விட்டார்கள். அதை ஏறதுக்காக என்ன பண்ற, அந்த கொடையை ஊன்றி அந்த சிவிகையில ஏறி ஞானசம்பந்த பெருமான் உட்காருகிறார். அதன் பிறகு ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமை பேசப்படுகிறது. இங்க பாருங்க, செய்ய பொன்முனை வெண்தரல் தனி சிறக்க சைவ மாமரை தலைவர் வாழ் பெருந்தனி காலம் வையம் ஏழுடன் மறைகளும் நிறைதவத்தோறும் அவருடைய மென்மையான பாதங்கள் நோக்க நடந்ததை பொறுக்காத சிவபெருமான் ஒரு நாள் திருஞான சம்பந்தருக்கு மீண்டும் அருள் செய்ய எண்ணினார். சம்பந்தர் திருநெல்வாயில் அறத்துறைக்கு அருகில் உள்ள மாரன்பாடி என்ற தலத்தில் தங்கியிருந்த பொழுது இறைவனின் கட்டளைப்படியே சிவகணங்கள் கண்ணுக்கு தெரியாத வகையில் வந்து முத்துக்குடை மற்றும் முத்து சின்னங்களை, பல்லக்கு ஆகியவற்றை திருஞான சம்பந்தரிடம் வழங்கினார்கள். பரிபூரண ஒளியும் குளிர்ச்சியும் கொண்ட இந்த முத்துக்குடை சூரிய வெப்பம் மற்றும் பிற இன்னல்கள் சிறு குழந்தை ஞான சம்பந்தரை தாக்காமல் காக்கும் பொருட்டு இறைவனால் அருள பெற்ற அற்புதமான குடையாகும். இந்த முத்துக்குடையை பெற்ற பிறகு சம்பந்தர் வெறும் கால்களால் நடப்பதற்கு பதிலாக இறைவன் தந்த அந்த பல்லக்கில் அமர்ந்து முத்துக்குடையின் நிழலில் திருத்தல யாத்திரையை தொடர்ந்தார். ஞானசம்பந்தர் கால் கடுக நடந்து திருநெல்வாயில் அறத்துறை கோயிலுக்கு செல்லும் பொழுதுதான் இடையில் மாரன்பாடி என்ற ஊரில் ஈசன் தன் சிவகணங்களை விட்டு ஞான சம்பந்தருக்கு முத்துப்பல்லக்கு, குடை, சின்னம் ஆகியவற்றை வழங்கினார். இதை ஏற்றுக்கொண்ட சம்பந்தர் எந்தை ஈசன் என்ற பதிகத்தை பாடி ஈசனை வணங்கினார். எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர்க்கல்லால் சென்று கை கூடுவதன்றால் கந்த மாமலர் உந்தி கடும்புனல் நிவா மல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே என்ற இனிமையான பாடல் சம்பந்தரின் வாக்கிலிருந்து பிறந்தது. குளிர்ந்த சோலைகளும் நறுமணம் கமழும் மலர்களை அடித்து கொண்டு வரும் நீரோட்டம் நிறைந்த நிவா நதியும் சூழ்ந்த அற்புதமான புண்ணிய தலம் நெல்வாயில் அறத்துறை. இந்த தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் அருளானது எப்பேற்பட்டது! எந்தை ஈசன் எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் ஏறி வரும் கடவுள் என்று போற்றி மனமுருகி சிந்திப்பவருக்கு மட்டுமே இது எளிதில் கைகூடுமே தவிர மற்றவர்களுக்கு இது எட்டாததாகும் என்று சம்பந்தர் அழகாக பாட பாட இறைவன் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்தார். இப்படி சிறு வயதிலேயே பல சிவ தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்ட திருஞான சம்பந்தர் திருசக்தி முற்றம் என்ற தலத்தை வணங்கிவிட்டு அங்கிருந்து பட்டீஸ்வரம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். கோடை காலம் என்பதால் சூரியனின் வெப்பம் கடுமையாக இருந்தது. சிறு குழந்தையான ஞான சம்பந்தர் வெயிலில் நடந்து செல்வதை கண்டு பொறுக்க முடியாத சிவபெருமான் அவருடைய வெப்பத்தை தணிப்பதற்கு திருவுள்ளம் கொண்டார். ஈசனின் கட்டளைப்படியே பூதகணங்கள் விண்ணிலிருந்து அழகிய முத்துக்களால் ஆன பந்தலை கொண்டு வந்து சம்பந்தருக்கு தெரியாதவாறு நின்று அவர் திருமுடிக்கு மேல் நிழலாக பிடித்து கொண்டு சென்றார்கள். அந்த முத்துப்பந்தல் மிகுந்த குளிர்ச்சியுடன் ஒரு பூ பந்தலை போல காட்சியளித்தது. மேலும் தேவர்களும் பூமழை பொழிந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இறைவனின் இந்த கருணையை போற்றி வியந்து மனமுருகிய ஞான சம்பந்தர் அவ்வினைக்கு இவ்வினை என்று தொடங்கும் அற்புதமான பதிகத்தை பாடி பட்டீஸ்வர பெருமானை வழிபட்டார். அவ்வினைக்கு இவ்வினை யாமென்று சொல்லும் அக்தறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கூனமன்றே
கைவினை செய்தெம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தெம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம் என்று அழகாக பாடினார் திருஞான சம்பந்தர். முற்பிறவி வினைகளால் ஏற்படும் துன்பங்களையும் உடலை பாதிக்கும் குளிர்ஜுரம் போன்ற கடுமையான நோய்களையும் தீர்த்து அருளக்கூடியது இந்த அற்புதமான திருநீலகண்ட பதிகம். இப்படி பாடியபடியே பட்டீஸ்வரம் திருக்கோயிலை அடைந்து அருள்மிகு தேனுபுரீஸ்வரரை வணங்கினார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் முத்துப்பந்தலின் கீழ் நடந்து வரும் நடை அழகை முழுமையாக காண அம்பிகையும் ஈசனும் ஆவல் கொண்டார்கள். திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடலை கேட்ட சிவபெருமான் அவர் தன்னை தெளிவாக தரிசிக்க வேண்டும் என்பதற்காக தன் முன் இருந்த நந்தியை ஒரு புறம் விலகி இருக்குமாறு கட்டளையிட்டு அருள் புரிந்த தலமே இந்த பட்டீஸ்வரம் திருத்தலம். இதனால் மற்ற தலங்களில் உள்ளது போலவே சிவலிங்கத்திற்கு நேராக நந்திகேஸ்வரர் இல்லாமல் இந்த பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் மட்டும் சற்று ஒரு புறமாக விலகியபடியே நந்தி பகவான் காட்சியளிப்பதை நாம் இன்றும் காணலாம். இறைவன் ஈசன் தன்மேல் காட்டும் அளப்பரிய கருணையை எண்ணி வியந்த திருஞான சம்பந்தரின் திருவாக்கிலிருந்து பாடல் மறை என்ற அற்புதமான பாடல் பிறந்தது. பாடல் மறை சூடல் மதி பல்வளை ஓர் பாகம் அதில் 3 ஓர் கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாட மழபாடி உரை பட்டீஸ்வரம் மேய கடிகட்டு அரவினார் வேடம் நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே என்ற அற்புதமான பாடலை பாடி திருஞான சம்பந்தர் பட்டீஸ்வரம் திருத்தலத்தில் அருள் புரியும் ஈஸ்வரனை வழிபட்டார். வேதங்களை இசையுடன் பாடுபவர் சிவபெருமான். பிறை சந்திரனை தன் தலையில் சூடியிருப்பவர். பல்வளை நாயகியான உமாதேவியை தன் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் போல் காட்சி கொடுக்கிறார். சோலைகள் சூழ்ந்த திருப்பழையாறை மற்றும் மாடங்கள் நிறைந்த மழபாடி ஆகிய இடங்களில் வீற்றிருப்பவர். திருப்பட்டீஸ்வரம் என்ற இந்த திருத்தலத்தில் எழுந்து அருளியிருக்கும் அற்புதமான தேனுபுரீஸ்வரரான இந்த சிவபெருமான் பாம்பை தன் ஆபரணமாக கொண்டவர். இப்படிப்பட்ட இந்த தேனுபுரீஸ்வரரை நாம் முழுமையாக வழிபட்டால் நம்முடைய தீவினைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கிவிடும். இத்தகைய பெருமைகளை எல்லாம் கொண்ட சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் திருத்தலமே திருப்பட்டீஸ்வரம் ஆகும். பட்டீஸ்வரம் தலத்தில் எழுந்தருளியிருக்கும் தேனுபுரீஸ்வரரை உண்மையான பக்தியுடன் வணங்கும் அடியவர்களின் வினைகள் அனைத்தும் தவிடு பொடியாகி அவர்களுக்கு இறைவனின் அருளால் வீடு பேரே கிடைக்கும். எனவே சிவபெருமானை முறையாக வழிபடும் அடியவர்களுக்கு முக்தி பேறு நிச்சயம் என்பதே இந்த பாடலின் அழகான சாரமாகும். பரமசிவனின் பரம பக்தரான திருஞான சம்பந்தருக்கு இறைவன் ஈசன் அருள் புரிந்த இந்த அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கே இணைத்து பட்டீஸ்வரம் திருக்கோயிலில் வருடா வருடம் இன்றும் முத்துப்பந்தல் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் 1 தேதியில் இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருஞான சம்பந்தருக்கு சிவன் பார்வதி காட்சி அளிக்கும் நிகழ்வும் முத்துக்கொண்டை மற்றும் முத்துக்குடை ஏந்தி திருஞான சம்பந்தர் அழகாக நடந்து வரும் அந்த வீதி உலாவும் இந்த திருவிழாவின் முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. இந்த நிகழ்வுகளை எல்லாம் கொண்டாடும் விதமாக இன்றும் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் முத்துப்பந்தல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அம்பிகை 3 வயது குழந்தையான ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த நிகழ்வு, இறைவன் ஈசன் திருஞான சம்பந்தருக்கு பொன் தாளம் தந்து அருளிய நிகழ்வு, திருஞான சம்பந்தருக்கு இறைவன் சிவன் முத்துக்கொண்டை, முத்துக்குடை, முத்து சின்னங்கள் தந்த நிகழ்வு, மேலும் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் இறைவன் திருஞான சம்பந்தருக்கு
முத்துப்பந்தல் அளித்த நிகழ்வு ஆகிய அனைத்துமே இந்த பட்டீஸ்வரம் திருத்தலத்தில் மிகச் சிறப்பான திருவிழாவாக இனிமையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்களாகிய நாமும் இந்த பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் இந்த முத்துப்பந்தல் திருவிழாவில் பங்கேற்று பக்தர்களாகிய நாமும் இறைவன் இந்த பட்டீஸ்வரம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் இந்த முத்துப்பந்தல் திருவிழாவில் பங்கேற்று திருஞான சம்பந்தரையும் இறைவன் தேனுபுரீஸ்வரரையும் அம்பிகை பல்வளை நாயகி என்ற ஞானாம்பிகையையும் மனமுருகி மெய்யுருகி வழிபட்டு இறைவனின் திருவருளுக்கு பாத்திரமாவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.